இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து தீர்மானத்தில் நிலைத்திரு என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ரூத் அவனுடைய வாழ்க்கையில் அவர் எடுத்த தீர்மானம், அவள் யெகோவா தேவனை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டாள். அந்த வார்த்தையின்படி நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலும் நாகமான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எடுத்த தீர்மானத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இங்கே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் மிக பெரிய மனுஷனும் எண்ணிக்கையிலுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட தீர்மானத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு மிகவும் அதை யோசிக்க வேண்டும் உண்டு. இங்கே நாகமான் அவனுடைய எல்லா செயல்களையும் பார்க்கும்போது அவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு காரியம், குஷ்டரோகி. இங்கே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமை பெண்ணாக கொண்டு வந்த ஒரு சிறு பெண் அவளுடைய நாச்சியார் இடத்துல, இங்கே நாகமனுடைய மனைவியிடத்தில் சொல்கிறாள், என்னுடைய ஆண்டவன் இங்கே இஸ்ரவேல் தேசத்திலே அவன் சென்றால் அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த குஷ்டரோகத்தை அவன் தீர்த்து விடலாம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார். இங்கே சமாரியாவுக்கு அவங்க சென்றால் நலமாக இருக்கும்னு சொல்கிறார். இங்கே நாகமானுடைய மனைவி மூலமாக நாகமானுக்கு இந்த செய்தி அளிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை அவனோடு நிறுத்திவிடவில்லை. அவன் எங்கே செல்கிறது? இந்த வார்த்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. வாசிக்கலாங்க. சிறு பெண் என்னென்ன பிரகாரமாக சொல்கிறார் என்று நாகமான் இங்கே ராஜாவுக்கு சொல்கிறார். ராஜா உடனடியாக என்ன செய்கிறார்? நல்லது, போகலாம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை நான் எழுதி தர்றேன். அதில் என்னெல்லாம் நீ கொண்டு போனோன்னா 10 தாலந்து வெள்ளியும் 1000 சேக்கல் நிறை பொன்னும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போ. இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் இந்த நிருபத்தை கொடு. அந்த நிருபத்தில் என்ன எழுதியிருந்தது? இந்த நிருபத்தில் உம்மிடத்தில் அனுப்புகிற அந்த ஊழியக்காரன் நாகமானை அவனுடைய குஷ்டரோகத்தை சுகப்படுத்த வேண்டும் என்று அங்கே எழுதியிருந்தது. இந்த இஸ்ரவேல் ராஜா இதை அந்த நிருபத்தை வாங்கின மாத்திரத்திலே அவன் கிழித்து கொண்டு அவன் புலம்ப ஆரம்பித்து விடுகிறான். இங்கே அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், ஒரு மனுஷனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிட வேண்டுமென்றால் நான் கொல்லவும் அழிக்கவும் நான் என்ன கடவுளான்னு சொல்லிட்டு அவன் புலம்புகிறான். இங்கே எலிசாவை அழைக்கிறான். இந்த காரியம் எப்படி நடைபெறும் என்று சொல்லி அவன் புலம்புகிறான். இங்கே எலிசா என்ன சொல்கிறார்? நீங்கள் கவலைப்பட, வேதனைப்பட இல்லை, இதை குறித்து பாரப்பட தேவையே இல்லை. இது இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி இருக்கிறார்கள் என்பதை அவர்களும் அறிய வேண்டுமே என்று சொல்லி இங்கே எலிசா அமைதியாக இருக்கிறார். இங்கே நாகமான் உடனடியாக அவனுடைய சேனைகள் எல்லாம் வந்து இந்த எலிசாவுடைய வீட்டிற்கு முன்பாக இருக்கிறார்கள். இங்கே எலிசா வெளியே வரவில்லை. ஒரு ஆளை அனுப்பி ஒரே ஒரு காரியத்தை, அவனை தொடவும் இல்லை, எந்த ஒரு காரியமும் செய்யாமல் ஒரே ஒரு சம்பவம் நடக்குது. நீ போய் யோர்தானிலே 7 முறை ஸ்நானம் பண்ணு. இங்கே நாகமானுக்கு கடும் கோபம். நான் இவ்வளவு காரியமாக வந்திருக்கிறேன், இந்த எலிசா எனக்கு ஒரு காரியம் ஒன்று தொட்டு சுகப்படுத்துவார், என்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று நினைத்தேன். இங்கே இந்த எலிசா இப்படி சொல்லிவிட்டாரேன்னு சொல்லிட்டு அவன் மூர்க்க வெறியோடு இருக்கிறான். இங்கே பார்த்த இந்த நாகமானுடைய ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? அவளை அழைத்து, நான் வேற ஒரு பெரிய காரியம் செய்தால் நீ செய்திருப்பானே, இந்த சின்ன காரியம் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ண வேண்டுமே என்று சொல்கிறார். அதற்கு நாகமான் என்ன சொல்கிறான்? 2 ராஜாக்கள் 5 நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேல் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி
உக்கரக்கத்தோடு அவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஏதோ நான் அங்கே தண்ணி எங்கள் நாட்டில் தண்ணி இல்லாத தண்ணியே அந்த யோர்தானில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஆனாலும் தன்னுடைய ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைக்கு இணங்க அவன் யோர்தானிலே மூழ்குகிறான். இங்கே முதல் தடவை 2, 3 என்று 6 தடவை அவன் ஸ்நானம் பண்ணுகிறான். அவனுக்கு ஒரே பதட்டம். என்ன நினைக்கிறான், எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவன் பார்த்துருப்பான், குஷ்டரோகம் குணமாயிட்டா இல்லையான்னு சொல்லி அவன் பார்த்திருப்பான். அங்கே 7ஆம் முறை அவன் ஸ்நானம் பண்ணும்போது அவனுடைய சரீரம் முழுவதும் அந்த குஷ்டரோகம் மாறுகிறது. இங்கே இந்த வேளையிலே தான் இந்த நாகமான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். உடனடியாக தன்னுடைய சேனைகளை எல்லாத்தையும் கொண்டு இந்த எலிசாவுடைய வீட்டிற்கு முன்பாக போய் ஒரு காரியத்தை சொல்கிறான். ஃபைனலாக ஒன்று சொல்கிறான். 2 ராஜாக்கள் 5:15 தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறான். நான் அந்த எலிசா ஒரு காணிக்கை கூட வாங்கவில்லை, அனுப்பி விடுகிறார். இங்கே அவன் ஒரே ஒரு காரியத்தை திட்டமாக அவன் எலிசாவிடம் சொல்லிவிட்டு செல்கிறான். 2 ராஜாக்கள் 5:17 உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவருக்கு சர்வாங்கன தகன பலியையும் செலுத்தவில்லை என்று சொல்லி சொல்கிறான். கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவனுக்கு எந்த ஒரு பலியும் நான் செலுத்தவில்லை என்று ஒரு தீர்மானித்து அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே நாகமனுடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரே தீர்மானம், இனி அந்நிய தேவர்களை நான் சேவிப்பதில்லை. இந்த நாளிலும் கூட அவன் எடுத்த தீர்மானத்திலே அவன் உறுதியாக இருக்கிறான். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை தூரம் நாம் பல நாட்களிலும் நாம் சில நேரங்களே தவறுகிறோம். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோவை போட்டு அதிலே அவர்களை வணங்குவார்கள், இல்லை சிலைகளை வணங்குவார்கள். இன்னும் அதிகமாக ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையை இழந்து ஒரு வயிறு வலியாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளை அழுதாலும் சரி, ஏதாவது ஒரு காரியம் நடந்து விட்டால் என்ன செய்வாங்க, உடனடியாக போய் அவர்களை தடவி இல்லைன்னா தெருவிலே மண்ணை எடுத்து அவர்களை இதெல்லாம் பண்ணி மற்ற காரியத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அவர்கள் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க, இந்த வருஷத்தில் நான் யாரையும் நம்பலை, மனுஷனை நம்பலை, மனுஷனுடைய சிலை வழிபாட்டை நான் நம்பலை, உண்மை மாத்திரம் நம்புகிறேன். இந்த நாகமான் ஒரே ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை, கர்த்தர் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்டான். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். மனுஷனை நம்பாதபடி இந்த ஏதாவது ஒரு காரியம், காய்ச்சலோ இருமலோ ஏதோ காரியம் நடந்தாலும் சரி, நாம் உறுதியாக ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார் என்ற நிச்சயத்தோடு இந்த தீர்மானத்தை எடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நீ ஸ்தோத்திரம். இந்த வேளையிலையும் கூட நாகமான் தன்னுடைய குஷ்டரோகத்தை தீர்க்க எலியா ஒரு தீர்க்கதரிசி நாடி அங்கு சென்று கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டான். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்களிலே சில காரியங்களை நினைத்து, ஒரு வியாதியை நினைத்து கவலையோடு இருந்து கொண்டு இருக்கலாம். இசப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதத்தை செய்வீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த தீர்மானத்திலே இந்த நாகமான் உறுதியாய் நின்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசித்து எங்களுடைய தீர்மானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்க. உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்தி கிருமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை